இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பாருங்க, நம்ம ஏதோ விசுவாசித்து இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னால் நடத்தும், இவர் தான் என்னை வழி நடத்துவார், இவரை வச்சா தான் நான் பிழைக்க முடியும், இவர் இல்லைன்னா என்னால் வாழ முடியாது அப்படி நம்பி வீணாய் உட்கார்ந்துருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அவர் தான் சொல்றார், உயிர்த்தெழுதலும் கூர்ந்து கவனிங்கள். இயேசு அவர்களை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் உயிர் கொடுக்கிறவரும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். சாவு டாக்டர் சொல்லிட்டார், அவள் தான் சாப்பிட்டு க்ளோஸ், முடிஞ்சு போச்சு, எடுத்துரு, தூக்கி போயிடு அப்படின்வாங்க. அப்படியாப்பட்ட நிலைமைகளை உயிர் கொடுக்கிறது இயேசு தாங்க. ஆமாங்க, அவர் சொல்றார், அவர் தான் சொல்றாரு, மரித்தாலும் பிழைப்பான். மரிச்சிட்டான்னு சொல்லிடுவாங்க, ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார். பாருங்க, நாரி போச்சு, 4 நாள் ஆகி போச்சு. லாசரின் உடல் அடக்கம் பண்ண போகிறாங்க, அடக்கம் பண்ணியாச்சு. லாசருவே எழுந்து வெளியே வாடினார். மரிச்சு போன உயிரோடு எழுப்புகிற தேவன் அவர் தான் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எல்லாத்தையும் பண்ணலாம்பா, எதை வேணாலும் செய்யலாம். ஆனால் இயேசு அவரை நோக்கி நான் சொல்றாரு, உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன், நீ எதை வேணாலும் உலகத்தில் வச்சுக்கப்பா, நம்பாத போ. உன் வாழ்க்கையில் அதெல்லாம் ஜெயம் கொடுக்காது, உன்னை உயர்த்தாது, உன்னை பலப்படுத்தாது, உன்னை ஆசீர்வதிக்காது. ஆனால் ஆசீர்வதிக்காம தெரியும், ஆனால் படுங்கோயில தள்ளிடும். ஆனால் ஆண்டவர் சொல்றாருன்னா, நானும் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். மரிச்சு போகிற கட்டம் இருக்கும், அவள் தான் இதுவரை ஏற்றுக்க மாட்டார். அவர் கம்பெனி தானே மூடிடுவார், கம்பெனிலேருந்து வெளியே வர முடியாது, அவள் தான் சாப்பிட்டு க்ளோஸ் நினைப்பாங்க. வாழ்க்கையில் இருக்கலாம், வேலை ஸ்தலத்துலையா இருக்கலாம், எங்கே போனாலும் சரி, அவள் தான் இவன் கதை கண்டலே முடிஞ்சு போச்சுன்னுவாங்க. ஆனால் கர்த்தர் அவர் என்ன பண்ணார், மீண்டுமா உயிர் கொடுக்குற தேவன் அவர் தாங்க. அவர் தான் சொல்கிறார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் அப்படின்றார். யாரெல்லாம் விசுவாசிக்க போகிறீங்க? இந்த வசனத்தை கேட்குற, இந்த வீடியோ பார்க்குற அன்பு சகோதரன் சகோதரிகளே, விசுவாசிங்கள், உயிர்ப்பியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிரயோஜனமாகவும் தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த ஏதுவாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமென். காட் பிளஸ் யூ.